இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த கோல் சொல்கிறதுன்னு வந்தது பார்த்தீங்களா, நான் அந்த இடத்துல நிறுத்திட்டேன். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ அந்த பாவியும் சேர்ந்து மன்னிப்பு கேட்ட உடனே என்ன செஞ்சிட்டான் அல்லாஹ்? அந்த மக்களுக்கு மழை இறக்கிட்டான். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் உள்ளே நடக்கக்கூடிய அஸாபை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களோட வேதனையை பார்த்துட்டு சும்மா போயிடல. உடனே நினைச்சாங்க அக்கது ஜரீதத்துன் ருத்துபத்தன், அங்கே ஒரு பேரிச்சம்பளம் மரம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு மரக்கிளை, அதுவும் ஒரு பசுமையான மரக்கிளை, அதை எடுத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷக்காஹா நிஸ்வைன், அந்த மரக்கிளையை அப்படி ரெண்டாக பிரித்தாங்க, ரெண்டாக பிளந்தாங்க. கர்சஹா ஃபீ குல்லி ஹபரின் வாஹிதத்தன், ஒவ்வொரு ஹபர்லேயும் அந்த மரக்கிளையை அப்படி நடவு செஞ்சாங்க. அப்போ சஹாபாக்கள் காலு கேட்குறாங்க, எதனால் இப்படி செய்கிறீங்க? லிமத்தஸ்னோ யார சொல்லுங்க. அப்போ அதாவது இந்த காரியம், இந்த மரக்களை எடுத்து நீங்கள் அதில் நடுறீங்களே எதனால்? லிம ஃபால்த்த சதன்லா யார சொல்லு. அப்போ அல்லாஹூ ஐயோ ஹஃபிஃபா அன்ஹுமா மாலம் யைபசா, இது எதுவரை பசுமையாக இருக்கின்றதோ அதுவரை அல்லாஹ்வுடைய ஜிக்ரில் இருக்கின்றது. இப்பொழுது இது ஜிக்ர் செய்யும் பொழுது அதனுடைய ஜிக்ருடைய பரக்கத்து உள்ளே போகுது. அதை நிமித்தம் அந்த கபராளியுடைய வேதனை, அவர் கபராளியுடைய வேதனை லேசாகுது. நாங்கள் பெருமாள் அவருடைய வேதனையே லேசாகுதுங்க. இது ஜிக்ர் செய்ய அவருடைய வேதனை லேசாகும். எங்கள் ஊதுவத்தி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா இப்போ அந்த ஊதுவத்தினுடைய வாசனை நம்ம உடம்புல சட்டையிலலாம் ஒட்டிக்கிடுது, நம்ம உடம்புலாம் ஒட்டுதில்லை. நாமளவா எரியிறோம்? ஊதுவத்தி தானே இங்கே எரியுது, அதனுடைய வாசனை தானே. இப்போ அங்கேருந்து நம்ம உடலில் வந்துடுச்சு இல்லை? அந்த மாதிரி பக்கத்தில் என்ன இருந்தாலும் வருது இல்லைங்க. இப்போ மேலே அது ஜிக்ர் செய்து பார்த்தீங்களா, அந்த ஜிக்ருடைய பரக்கத்து உள்ள அந்த மனுஷனுக்கே போகுது, அவனுடைய வேதனையை அல்லாஹ் லேசாகிறான்னாங்க நம்ம நாயகத்தில். அது ஒரு பசுமையாக இருக்கிற வரைக்கும், ஈரத்தோடு இருக்கிற வரைக்கும் வச்சுங்களேன். ஏன்னா மனிதனை பாருங்கள், உடலில் தண்ணி இருந்தால் தான் ஹயாத்தாக இருக்கிறான். அந்த உடலில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் போயிட்டுன்னா டைரியா போகுது, ஓவராக போயிடுச்சுன்னா என்ன ஆகிறான்? மனுஷன் மூத்தா போகிறான். மரத்தினுடைய இலைகள் பசுமையாக இருக்கிற வரைக்கும் மரக்கிளையிலே தான் இருக்குது. அதுவே அந்த பசுமை போயிடும் பொழுது கீழே விழுந்துடுது. கீழே விழுந்தால் எப்படி சருகாகுதுக்கிறான் பார்த்தீங்களா? சருகானா மஞ்சளாக கிடக்கல. அப்போ ஜீவனோட ஹயாத்தாக இருக்கும்போது பாருங்கள் பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் ஜீவன் போயிடுச்சுன்னா என்ன ஆகுது? கீழே விழுந்து சருகா போய் கிடக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி இது பசுமையாக இருக்கிற வரைக்கும் இது அல்லாஹ்வுடைய ஜிக்கிரில் இருக்குது. ஹயாத்தாக இருக்குது, ஜிக்கிர் செய்துன்னு அர்த்தம். அதனால தான் பெருமானார் திருதூர் ஹதீஸில் சொல்கிறாங்க, மஸலுல்லதி யஸ்குரு ரப்பஹு வல்லதி லா யஸ்குரு கமஸலி ஹய்யி வல் மய்யித். அல்லாஹ் யார் ஜிக்ர் செய்கிறானோ அவன் ஜீவனுடையவன், அல்லாஹ்வுடைய ஜிக்ரை எவன் மறந்தானோ அவன் ஜீவன் இல்லாதவன், அவன் மரணித்தவன் போல என்றார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நாமெல்லாம் உனக்கு அவரை தெரியுதா, இவரை தெரியுதா, இவரை தெரியுதா, அதனால் நீ ஹயாத்தாக இருக்கிறே. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் தெரியட்டும், எல்லாரையும் தெரிய வைக்கிற அல்லாஹ் உனக்கு தெரியுதா, அப்போ நீ ஹயாத்தாக இருக்கிற. அல்லாஹ்வுடைய ஜிக்ர் இருந்தால் அவனுக்கு ஹயாத்தாக இருக்கிற. சரி கையரப்பா அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா. அல்லாஹு அக்பர். நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிட்டான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உன் உயிர் நரம்பை விட கிட்ட அல்லாஹ் இருக்கிறான். அதே குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிட்டான், வலமு அன்னஃபிக்கும் ரசூல் அல்லா, உங்கள் கூடவே ரசூல்லா இருக்கிறாங்கன்ட்டு. அவ்வளோதான். அல்லாஹ் சொன்னால் நம்ம நம்பிட வேண்டியது தான், பேச்சே கிடையாது. சாதாரணமாக ஒரு பொம்பளை திடுமுன்னா அவளுக்கு அந்த தொழுகை நீக்கமான நாள், தொழுகை நீக்கமான நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாள் அது அவளுக்கு சில நேரத்தில் முன்ன பின்ன வரும், சரியான டேட்டில் வரதில்லை, சில நேரத்தில் முன்ன பின்ன வரும். அப்படி ஒரு 4 நாள் தள்ளி போயிடுச்சு. இருந்தாலும் சரி, நம்ம தான் இதாவது நம்மளுக்கு ஒரு வியாதி தானே, சரியான முறையில் வரதில்லை, கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். சரி எதுக்கும் டாக்டர்கிட்ட போய் காட்டலாமேன்னு லேடி டாக்டர்கிட்ட போய் காமிச்சா. பார்த்த உடனே அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நீ குழந்தை உண்டாயிருக்கிறேன். இப்போ அவள் வயிற்றில் அவள் குழந்தை உண்டாயிருக்குது அவளுக்கு தெரியல, அவள் குழந்தை உண்டாயிருக்கிறாரு இன்னொருத்தர் தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த லேடி டாக்டர் தான் நீ குழந்தை உண்டாயிருக்கு சார். சில நேரத்தில் இந்த லேடி டாக்டருக்கு பார்த்துட்டு சொன்னாங்கன்னா, நீ ரெட்டை குழந்தை உண்டாயிருக்கிற. இப்போ எதுன்னு ரெட்டை குழந்தை உண்டாயிருக்கு. அப்போ உடனே நம்பிடுறா, உடனே எல்லாத்தையும் சொல்கிறான், நான் குழந்தை உண்டாயிட்டேன், நான் குழந்தை உண்டாயிட்டேன். அது எப்படிமா உனக்கு தெரியும்? இப்போ தான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன், டாக்டர் சொன்னாங்களே நீ குழந்தை உண்டாயிட்டேன்னு. நான் குழந்தை உண்டாயிட்டேன், நான் குழந்தை உண்டாயிட்டேன். அப்போ டாக்டர் சொன்னால் நம்பிட்டேன், உனக்கு அது தெரியல, ஆனால் சொன்னால் நம்பிட்டேன்ல. நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறதாக அல்லாவே சொல்கிறான், நம்ம கூட ரசூல் இருக்கிறதாக அல்லாவே சொல்கிறான், பின்ன நம்பிட வேண்டியது தான். அல்லாஹ் ரசூல் என் கூட இருக்கிறாங்க. பாப்பா அப்போ எங்கே போனாலும் அந்த குழந்தைங்களும் போயிட்டு தானே இருக்குது. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ரசூல் சொன்னால் நம்பிட வேண்டியது.
இப்போ நானே ஒரு பேச்சுக்கு சொல்கிறேங்க, என்னுடைய இந்த ஜேபியில் ஒரு கருந்தேள் இருக்குது அப்படிங்கிறேன். பெரிய கருந்தேளுக்கு நட்டுவாக்காளிமா கருந்தேள் இருக்குங்க. நீங்கள் உடனே உட்காந்துக்கிட்டு தேள் இருந்தால் அவர் உட்காந்துருப்பாரா? சும்மா சொல்கிறார். சரி அப்படி தான் இருந்தா காட்டுங்களேன் பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க. சரி அப்புறம் நான் எடுத்து அப்படி காமிக்கிறேன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஜேபில் போட்டேன்னு வச்சுங்க. இப்போ சொல்கிறேன், என் ஜேபியில் வந்து கருந்தேள் இருக்குது. இருக்குது. இப்போ எதை நம்புனீங்க? உங்கள் கண்ணை பார்த்த காட்சியை நம்புனீங்க, உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சிடுச்சு தேளுன்னு நம்புனீங்க. நான் சொல்லும் பொழுது நம்புனீங்களா? இப்போ உங்கள் பேரில் உங்களுக்கு ஈமான், உங்கள் பேரில் உங்களுக்கு ஈமான் இருக்குது, என் பேரில் உங்களுக்கு ஈமான் இல்லையே. அப்போ என் பேரில் ஈமான் இருந்தால் என்ன சொல்லணும்? நான் ஜேபியில் தேளுன்னு சொன்ன உடனே நம்பணும், அதுதான் என் பேரில் ஈமான். அப்போ யூமினூன பில் கைபுங்கிறான் அல்லாஹ். நான் சொல்லிட்டேன்ல, ஜன்னத்து ஜஹன்னம் கபர் அஸாப் மறுமையினுடைய விஷயங்கள் நான் சொன்னேன்ல, நம்பு உடனே. அப்போ நான் என் பேரில் ஈமான். பார்த்தா தான் நம்புவேன்னா அது உன் மேலே நீ வச்சிருக்கிற ஈமான் யாது? அது என் பேரில் எங்கே நீ ஈமான் வச்ச? அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒயிட் வாஷ் பண்ண கூப்பிட்டு வந்தோமா, எவ்வளோ 100 ரூபா. அவர் உட்காந்துக்கிட்டு ஜோபியில் 100 ரூபா காட்டுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்சுட்டு பிற்பாடு 100 ரூபா தரலைன்னா என்ன செய்யுது அப்படின்னா, போடா வெளியிலன்னு துரத்தி விட்ற மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு வாகனத்தில் ஏறுறோம், ஒரு ஆட்டோவில் தான் போய் ஏறோன்னு வச்சுங்களேன். இங்கேருந்து அங்கே போகணும், எவ்வளோ 200 ரூபா கொடுக்கணும். சரி 200 ரூபா காட்டுங்க பாய், இருக்குதா பார்க்கலான்னா போய் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போ, நான் தரேன். அதில் என்ன உனக்கு, நான் இல்லைன்னா நான் ஏன் வந்து ஏற போகிறேன் சொல்லுவோம் இல்லை நம்ம. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான், நம்ப வேண்டியது தான், பேச்சே கிடையாது. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுது, இப்போ ஒருத்தர் வந்து வெளியூருக்கு போனால், ஒரு கிராமம், அந்த இடத்துல இவனுடைய ஒரு நண்பன் இருந்தான். அந்த கிராமத்தில் அது ஒரு ஓடு வீடு தான். அங்கே போயிருக்கிறான். இவன் போன நேரம் பார்க்க அவன் மேலே கூட அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த நண்பன். என்னடா ஒரு பாம்பு வந்து அப்படி சவுத்தில் ஏறி அந்த ஓட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு. சின்ன சின்ன ஓடுகள், சொருவு ஓடு, அது உள்ளே நுழைஞ்சிடுச்சு. சதானே. அதுக்கப்புறம் இவர் அங்கே நைட் தங்குறபடி ஆகிடுச்சு. இங்கேருந்து போனானே, மெட்ராஸ்லேருந்து போனானே, இவன் அந்த கிராமத்தில் அந்த நண்பனுடைய வீட்டில் தங்குற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் அந்த பாம்பு கிடைக்க மாட்டுது. அங்கே தான் இருக்குது, ஆனால் கிடைக்கல. ஆக பாம்பை பார்த்தவன் தூங்க மாட்டான். சரி இவன் தூங்கிடுவானா? யார்? அவன் தானே பாம்பை பார்த்தான். நம்மளுக்கு என்னடா போச்சு, நம்ம தூங்குவானா? இவனுக்கு தூக்கம் வருமா? வரவே வராது. பாம்பை பார்த்தவன் இப்படி பயப்படுறானோ அதே மாதிரி தான் இவன் பயப்படுவான், பார்க்காத போனாலும். யார்? இந்த ஆள் சொன்னான். அவன் என்ன சொன்னான்னு தெரியாது. சின்ன பையன் கிண்டலுக்கு கேலிக்கு, அது உங்கள் சேருக்கடை ஒரு பாம்பு இருக்குதுன்னு சொல்கிறான். அலறி அடிச்சுக்கிட்டு எஞ்சிடுவோம். அப்புறம் பார்த்தாக்கா இது இருக்காது, சும்மா இன்றைக்கி ஏப்ரல் ஃபுல் பண்ண அப்படிமா. இந்த பையன் போய் சொல்லிவிட்டா அதையே நம்பிக்கிட்டோம் நம்ம. நான் பார்த்தா தான் நம்புவேன், அப்போ தான் நான் எழுந்திருப்பேன்னா சொல்லுவான். இந்த சின்ன பையன் சொல்கிற பொய்யை நம்புகிற சாதிக்குள்ள அது நமது நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க அல்லாஹ் இருக்கிறான்னு. ஜன்னத்து ஜஹன்னத்தை பார்த்துட்டு வந்து சொன்னாங்க ஜன்னத்து ஜஹன்னா இருக்குன்னு. சிலர் சொல்லுவாங்க பெருமானாருக்கு மறைவை அறியக்கூடிய ஞானம் கிடையாது. இல்மே கைப், மறைவை அறியக்கூடிய ஞானம் கிடையாது. என்ன அப்படிமா? அப்போ என்ன ஆயத்தில் சொல்கிறோம், என்ன லா யுல்ஹிர் அலா கைபி ஹதா இல்லாமல் நிறுத்தலாம் மின் ரசூலின். அதாவது ஃபலா யுல்ஹிரு அலா கைபிஹி அஹதா இல்லா மன் நிறுத்தலா மின் ரசூலின். மறைவை எல்லாராலும் அறிய முடியாது அல்லாஹ் சொல்கிறான். ஆனாலும் அவனுடைய ரசூல் அறிவார்கள்னு சொல்கிறான். அப்புறம் நீ யாராலுமே அறிய முடியாது, நீ ஏன் நிராகரிக்கிற? பெருமானாரால் மறைவை அறிய முடியாது என்று சொன்னால், மறைவை அறியக்கூடிய ஞானம் முகமது ரசூல்லாவுக்கு இல்லை என்று சொன்னால், அல்லாவே நமக்கு மறைவானவன் தானே, ஜன்னத்து ஜஹன்னம் மறைவானது தானே, கபூர் அஸாபெல்லாம் மறைவானது தானே. அந்த மறைவை அறிய அவர்களால் முடியாது அல்லவா? பின் அவர்கள் சொல்வதை நாம் எப்படி நம்புவது? அவங்க சொல்கிறதா நம்ம நம்பணுன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு எதெல்லாம் மறைவோ அந்த மறைவை முகமது ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், அறிந்தார்கள், அதனால் தானே நாங்கள் நம்புகின்றோம். பின்ன எவ்வளோ மறைவான விஷயங்களை பெருமானார் நமக்கு சொல்லிட்டு பிற்பாடு உட்காந்துக்கிட்டு அப்புறம் அவங்களால மறைவை அறிய முடியாதுன்னா இப்போ நம்ம சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போய் கயிறுப்பா அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா. ஆக இப்போ வந்து இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நமது நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, நாம் அப்படியே நம்பிட வேண்டியது தான், பேச்சே கிடையாது நம்பிகளுக்கு. அப்போது நற்பாதையில் செலவு செய்கிறது, நல்ல விஷயங்களில் செலவு செய்கிறது.
அப்போ ஒரு மஸ்ஜிதில் போய் பயான் செஞ்சேன். அப்போ அந்த மஸ்ஜிதினுடைய கெட்டுவதற்காக கொஞ்சம் வசூல் செய்யணும். என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் சொல்லுங்கள் ஹஜ்ரத், இந்த மஸ்ஜிதுக்காக கொஞ்சம் காசு வேணும். அப்போ நான் சொல்லும் பொழுது ஒரு கருத்தை சொன்னேன், சரிங்க, நான் ஒரு 2 மணி நேரமாக இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன், அதனால் என் மீது உங்களுக்கெல்லாம் நல்ல எண்ணம் வந்துருச்சு, என் மீது உங்ககிட்ட நல்ல எண்ணம் வந்துருச்சு. இப்போ நான் சொல்கிறேன், யாராவது 10 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் அவங்களுக்கு 100 ரூபா தரேன், யாராவது 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நான் 1000 ரூபா தரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் தருவீங்களா தர மாட்டீங்களா? அதுவும் இங்கேருந்து நான் போகிறதுக்கு முன்னே உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன்பா அப்படின்னு சொல்கிறேன். தருவீங்களா தர மாட்டீங்களா? தருவீங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் பேசுனதை வச்சு பார்க்கும்பொழுது அது ரொம்ப யோக்கியமானவர், சொல்லிவிட்டு மாறி செஞ்சுட்டு போக மாட்டார், கண்டிப்பாக நம்ம 10 கொடுத்தா 100 ரூபா கொடுப்பாரு அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் யக்கீன் இருக்குது. அதனால் கொடுப்பீங்க. ஒருத்தர் 10 ரூபா வச்சுட்டு இருந்தார், நான் 10 ரூபா கொடுப்பாரு, அதில் 1 ரூபா கொடுத்துட்டு 1க்கு 10 வாங்கிக்கலாம் 9 இருக்கணும்னு நான் நினைப்பார். 10 கொடுத்து நான் 100 தருவானு தான் பார்ப்பார். இதில் பக்கத்தில் இருக்கிறவர் ஒரு 5 ரூபாயாவது எனக்கு கடன் கொடுப்பா, நான் கொடுக்க போகிறேங்கிறார். அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 5 ரூபாவை உனக்கு கொடுத்து நீ 50 ரூபா வாங்குவேன், என்னத்துக்கு? இதே 5 நானே கூடுதலாக அவர்கிட்ட கொடுத்து நானே வாங்கிக்கிறேன்னு 50 ரூபாம்பார். இப்போ கடன் கட்டாலும் கொடுக்க மாட்டார். ஏன்பா, நான் சொன்னால் இவ்வளோ நம்பிக்கை வச்சு அதில் கூட ஒரு பகுதியை கொடுக்காம முழுசாகவே கொடுத்துட்டு என்கிட்ட வாங்க பார்க்குறீங்களே. குரானில் அல்லாஹ் சொல்கிறான்பா, மஞ்சா பில் ஹசனத் ஃபலோ அஷுர் அம்சாலிஹா, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் ஒன்று செய்தால் 10ஆக நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பின் அதுக்கு பிறகு என்ன அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கறதுக்கு நமக்கு தடை? அவனே சொல்கிறானே. புரிஞ்சுங்களா? காசை கொடுத்து காசு பெறுவோமையானால் அது ஹராம் ஆயிடுச்சுங்களே. இதான் வட்டிங்கிறாங்க பார்த்தீங்களா? காசை கொடுத்து காசு பெற்றால் 10 ரூபா கொடுத்து 11 வாங்கியாச்சுங்க, அது ஹராம் தான், வட்டி ஆயிடுச்சு. இல்லை, அந்த 1 ரூபா வட்டி ஆயிடுச்சு. அதே 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி எதை 1 ரூபா என்ன கூடவே 3 ரூபா வச்சு 13 ரூபாய்க்கு நீ விற்கிற, இது ஹலால் ஆயிடுச்சு. காசு போய் நேராக காசு வந்தால் ஹராமாக போகுது பார்த்தீங்களா? 2 காசுக்கு நடுவில் ஒரு பொருள் நின்றுச்சுன்னா ஹலாலாக போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்படித்தான் நாம் நேராக அல்லாட்ட போகிறோன்னா காணா போயிடுவோம், இடையில முகமது ரசூலுல்லாஹ் நிற்கணும். இடையில வாஸ்தா இருக்கணும், வசீலாக இருக்கணும், சும்மா டைரெக்ட்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கூடாது. அப்போ நேரடியாக நான் பிள்ளை உண்டாயிட்டேன்னு ஒரு பொம்பளை சொன்னால் யாரும் ஒத்துக்கிட போகிறது இல்லை. நான் அல்லாட்ட கேட்டால் அல்லாஹ் கொடுத்தானா யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க, சரியத்துப்படி தண்டனை கொடுத்துருவாங்க. புரிஞ்சுங்களா?